ஹலோ வீவர்ஸ், வெல்கம் செய்கிறேன் அட்புக்கு. இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியான வறுத்து அரைச்சி தாங்க நம்ம ஆட்டுக்கால் குழம்பு வச்சுருக்கோம். இது அவ்வளோ சுவையாகவும் இருந்துச்சுங்க. இதில் நம்ம கொஞ்சமாக உருளைக்கிழங்கும் போடக்குள்ள எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுக்கறதுக்கும் நல்லா இருக்குங்க. வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லா இருந்துச்சு. ஏன்னா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் உறவினர்களோடையும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ எப்படி சொல்லலான்னு போய் பார்க்கலாம். நான் ஒரு 6 ஆட்டுக்கால் இருக்குங்க எடுத்து நல்லாவே அதுக்கு க்ளீன் பண்ணி முடியெல்லாம் இல்லாத ரெடி பண்ணிக்கிட்டேங்க. ஒரு காலுக்கு 2 பீஸ் மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன், இந்த மாதிரி துண்டுங்களா. இதில் முடிஞ்ச வரைக்கும் முடி இல்லாமல் இருக்கிறது பார்த்துக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிடக்குள்ள. இதில் கொஞ்சம் மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்து ப்ரெஷர் குக்கரில் நல்லாவே ஒரு 10 விசில் கொடுத்து வேக வச்சுக்கணுங்க. நான் இப்போ எடுத்துருக்கிறேன். இது வறுக்கிறதுக்கு மசாலா ஒரு 2 டீஸ்பூன் வரமல்லி, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, ஒரு 4லேருந்து 5 காஷ்மீரி மிளகாய், ஒரு 2லேருந்து 3 நார்மல் மிளகாய். ஒரு பேன் வச்சுருக்கேங்க. இப்போ இதில் நல்லா இது எல்லாமே வறுத்துக்கலாம். கருக விடாமல் வறுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா வாசனை வந்தது எடுத்துடலாம். நான் பிரியாணி மசாலா எடுத்திருந்தேன். ஒரு 3 பே லீஃப், ஒரு 2லேருந்து 3 பட்டை, ஒரு ஸ்டார் அனீஸ், 1 ஜாதிபத்திரி, இதுக்கு மெய்ஸுன்னு சொல்கிறாங்க, ஒரு 3லேருந்து 4 ஏலக்காய், ஒரு 4லேருந்து 5 லவங்கு. இப்போ இதுவும் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. கருக விடாமல் பார்த்துங்க. இப்போ இதுவும் எடுத்துடலாம். எல்லாமே நல்லா ஆற வச்சு ஒரு ஃபைன் பவுடரை அரைச்சிக்கலாங்க மிக்சியில். அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். ஒரு 50 மில்லி இதில் போட்டுக்கலாம். நம்ம எண்ணெய் அதிகமாக தேவைப்படாது. எண்ணெய்லாவே சூடாயிடுச்சு. ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் பொரியட்டும். இந்த மாதிரி பெரிய சைஸில் வெங்காயத்துக்கு எடுத்து நல்லாவே கட் பண்ணிட்டேன் பொடியாக. ஒரு 2.5 இருக்கும். இதுக்கு நல்லா நம்ம வதக்கணுங்க. இந்த மாதிரி பொன் உருவலாக நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த குழம்பு நல்லாயிருக்கும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எவ்வளோ போடுறோமோ நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கலாம். நம்ம வறுத்து அரைச்சோம் இல்லைங்களா, இப்போ இந்த பவுட்ரு மசாலாவுக்கும் இதில் போட்டுக்கலாம். நான் நிறையா குழம்பு செய்யறதால இந்த அளவு எடுத்துருக்கேங்க. இப்போ இது எல்லாமே போட்டு நம்ம வதக்கலாம். வதக்கக்குள்ளே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அதிகமாக சேர்க்காதீங்க, 1 டேபிள் ஸ்பூன் இருந்தால் போதும். நான் தக்காளி ஒரு 3 எடுத்துருந்தேங்க. நல்லா பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சமாக இதில் உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு நல்லா நம்ம வதக்கலாங்க. கொஞ்சம் தண்ணி போட்டுக்கலாம். அதிகமாக தண்ணியில் தக்காளி வதங்கினா நல்லா இருக்காது. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதுக்கு மூடி வச்சு நம்ம வேக வைக்கலாம். அப்பப்போ நடுவில் கிளறியும் கொடுத்துட்டு இருந்தேன். நல்லாவே பாருங்கள் வதங்கிடுச்சு. நம்ம தயிர் போடுக்கல ஒரு 1/2 நிமிஷத்துக்கு அடுப்புக்கு ஆஃப் பண்ணி போடலாங்க. தயிர் பிரியாது. ஒரு 100 கிராம் இருக்குங்க. நான் தயிர் கெட்டியான தயிர் புளிப்பில்லாத்து எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி இந்த தயிருக்கு நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக வைக்கணுங்க. பாருங்கள், நான் கொஞ்ச நேரத்துக்கு வேக வச்சுருந்தேன். நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லைங்களா இந்த ஆட்டுக்காலுக்கு. இப்போ இந்த ஆட்டுக்கால் நம்ம போட்டு வதக்கணுங்க. இதில் தண்ணி எல்லாம் இருக்குங்க. இந்த தண்ணிக்கு அப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே விட்டுடலாங்க. இந்த ஆட்டுக்கால் மட்டும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நல்லா பஞ்சாட்டம் வெந்த பிறதாங்க நம்ம சேர்த்துட்ருக்குறோம். நான் ஒரு 10 விசில் இருக்குங்க வச்சேன் குக்கரில். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி பார்த்து நல்லா வேக வைங்க. இந்த தண்ணி பாருங்கள், நான் தனியாக வச்சுட்டேன். அப்புறமா யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா மசாலாவோடையே சேர்த்து வதக்கலாங்க. இது கூடயே ஒரு 4லேருந்து 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டேங்க. பாருங்கள், நல்லாவே வதக்கிட்டேன். நான் ஒரு 1/4 கிலோ இருக்கும் பேபி பொட்டேட்டோ எடுத்திருந்தேன். இந்த தோலெல்லாம் நான் உரிக்கலை, ஏன்னா பேபி பொட்டேட்டோன்றதால. உங்கள்கிட்ட வேறு பொட்டேட்டோ இருந்துச்சுன்னா அது நீங்கள் தோல் உரிச்சிட்டு போட முடியும். இப்போ இந்த தண்ணியெல்லாம் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி போட்டுக்கலாம் இந்த பொட்டேட்டோ வேகிறதுக்கு. நான் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி போடுறேங்க. அதிகமாக இப்போயே தண்ணி போடாதீங்க. இதில் நம்ம தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். இதுக்கு மூடி வச்சு கொஞ்சம் நேரத்துக்கு வேக வைக்கலாங்க மீடியம் ஃப்ளேம்லேயே. தேவையான அளவு உப்பு சேர்த்துங்க. கொஞ்சம் கரியாண்டர் லீஃபை சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் மூடி வச்சு கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கிட்டேன். இந்த பொட்டேட்டோ எல்லாம் நல்லாவே வெந்துடுச்சிங்க. ஒரு 1/2 மூடி இருக்கும் தேங்காய் எடுத்து நான் நல்லா கெட்டியான பாலாக செஞ்சுக்கிட்டேங்க. இது ஆப்ஷன் தான், தேவையில்லைன்னா போடாதீங்க.
இந்த மாதிரி வந்து தேங்காய் பால் போடக்குள்ள நம்ம போட்ட மசாலாக்கெல்லாம் நல்லாவே வந்து அந்த ஸ்மூதியான ஒரு டேஸ்ட் கிடைக்குங்க உங்களுக்கு சாப்பிடக்குள்ள. இதுக்கு ஒரு 3 நிமிஷத்துக்கு நம்ம வந்து வேக வச்சுக்கலாங்க. பாருங்கள் நல்லாவே வந்து இந்த 3 நிமிஷத்துக்கு நம்ம வந்து வேக வச்சுருந்தோம். கடைசியாக வந்து கரம் மசாலா வந்து சேர்த்துக்கலாங்க. ஒரு 3/4 டீஸ்பூன் இருக்கும், நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். இதனுடைய லிங்க் நான் வந்து உங்களுக்கு கீழே கொடுக்குறேன், தேவைன்னா பார்த்துங்க. கொஞ்சமாக வந்து கரியாண்டர் லீஃபும் வந்து போட்டுக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காத வந்து ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள் ரொம்பவே வந்து ரெடி ஆகிடுச்சு. கரம் மசாலா போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து வேக வச்சுருந்தேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தோசை கூட, இட்லி கூட, சப்பாத்தி கூட, புரோட்டா கூட ரொம்ப சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்குங்க. நம்ம இந்த மாதிரி வந்து வேக வச்சு செய்யக்குள்ள ரொம்பவே வந்து டேஸ்டியான ஒரு குழம்பு இருக்குங்க. அரைச்சி நம்ம வந்து செஞ்சுருக்குறோங்க வறுத்து. அவ்வளோ வந்து டேஸ்ட்டு வீடே கமகமன்னு இருக்குங்க. செஞ்சு சாப்பிடுங்க. உங்கள் ஃபேமிலியோடைய வந்து பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் பண்ணுங்கள். நான்வெஜ் ரெசிபி உங்களுக்கு கீழே லிங்க் கொடுக்குறேங்க, பார்த்துங்க. என்ஜாய் ஃபுட்.